திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்துக்காக செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் பந்தல்கள், இருக்கைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் திருச்சிக்கு நாளை மாலை வருகை தருகிறார். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புனித வளனார் கல்லூரி வளாகத்தில் திருச்சி மாவட்ட மக்கள் சந்திப்புகளில் பங்கேற்கிறார். இதற்காக பந்தல் அமைக்கும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்ட மக்கள் சந்திப்பு என்ற தலைப்பில் தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டமாக இது அமைந்துள்ளது. இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 10,000 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு 10,000 இருக்கைகள் போடப்பட்டு வருகிறது. வளாகம் முழுவதும் தமிழக வெற்றி கழக கொடிகள் கட்டப்பட்டுள்ளது. இரவை பகலாக்கும் வகையில் மின் விளக்குகள் போடப்பட்டுள்ளது. டிராக்டர்கள் மூலம் தரை சமன்படுத்தப்பட்டு சிவப்பு மேட்டுகள் விரிக்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.